அனைவருக்கும் மதிமுகம் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கை வெளியீடு. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திரு உருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கர் திரு உருவ சிலைக்கு வைகோ மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் தேர்தல் அறிக்கை மீது நம்பிக்கை இல்லை, மக்களுக்கான நல்ல திட்டம் எதுவும் இல்லை என மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக கூட்டாக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான சமத்துவ நாளினையொட்டி முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள திரு உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அண்ணல் அம்பேத்கரின் திரு உருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரது தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கு. செல்வ பெருந்தகை மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், பி.கே. சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடமும் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்காக கூட்டாக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான சமத்துவ நாளினையொட்டி
முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரது தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கு. செல்வ பெருந்தகை மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், P.K. சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாளெல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடமும் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அண்ணல் அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை முன்புள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, சமுதாயத்தின் விளிம்பில் ஓரத்தில் தள்ளப்பட்டவர்களுக்காக அண்ணல் அம்பேத்கர் வாழ்நாள் முழுவதும் போராடியதாக தெரிவித்தார். அரசியல் அமைப்பு சட்டத்தை கை வைத்தால் இந்தியாவின் ஒருமைப்பாடு சிதறி போகும் என எச்சரித்த வைகோ, அண்ணல் அம்பேத்கர் தயாரித்து கொடுத்த அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் அவர்கள் தயாரித்து கொடுத்த அரசியல் சட்டத்தையே சிதைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி நினைக்கிறார். நாங்கள் அதை எடுத்துவிட்டு நாங்கள் புதிதாக சனாதன சட்டத்தையே நாங்கள் அரசியல் சட்டமாக்கப் போகிறோம் என்று அவர்கள் தீர்மானம் போட்டார்கள். இந்த சட்டத்தை அதில் கை வைத்தால் இந்தியாவுடைய ஒருமைப்பாடே சிதறிப்போகும் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். டாக்டர் அம்பேத்கர் தயாரித்து கொடுத்த அரசியல் சட்டம் எல்லா கோணத்திலிருந்தும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டங்களிலேயே சிறந்த ஒரு அரசியல் சட்டமாகும். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, சமுதாயத்தினுடைய ஒரு ஓரத்திலே விளிம்பிலே தள்ளப்பட்டு வாடியவர்களுக்காக அவர் வாழ்நாளெல்லாம் போராடினார், எழுதினார். எண்ணற்ற பட்டங்களை வெளிநாடுகளிலும் போய் படித்து அவர் பெற்று வந்தார். டாக்டரேட் என்று சொன்னால் லாஜிக்கில், ஃபிலாசபியில், பாலிட்டிக்ஸில் எல்லாத்துலேயும் அவர் அதில் ஒரு டாக்டரேட் வாங்கியிருந்தார். அப்பேற்பட்ட அறிவு மேதை, சிந்தனை, தந்தை பெரியாருக்கு உற்ற நண்பர். அவர் மறைந்தாலும் இன்றைக்கு ஊருக்கு ஊர் சிலை வடிவிலே இருக்கிறார், மக்கள் உள்ளத்திலே இருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் புகழ் வாழ்க. பாஜகவால் பரப்பப்படும் பொய் உரைகளை மக்கள் நம்ப வேண்டாம் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராணிஸ்ரீ குமாரை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருவேங்கடம் சங்கரன் கோவில் பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திராவிட அமைப்புகள் இந்துக்களுக்கு எதிரானவை என்று பாஜகவால் பரப்பப்படும் பொய் உரைகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்று விவரித்தார். ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை பட்டியலிட்ட வைகோ, திமுக அரசு கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தால் ஈர்க்கப்பட்ட கனடா அரசு அதனை நிறைவேற்றி உள்ளதாக குறிப்பிட்டு பேசினார்.
நீங்கள் 9 தடவை இங்கே வந்தால் மட்டும் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதாதீர்கள். விலைவாசி கூடியிருப்பது தாய்மார்களை தான் பாதிக்கிறது. இந்த விலைவாசி கூடுவதற்கு என்ன காரணம்? பெட்ரோலும் டீசலும் விலை அதிகமாயிற்று. கேஸ் சிலிண்டர் 1000-ஐ தாண்டுகிறது. இப்பொழுது அதனால் தான் இப்பொழுது முதலமைச்சராகி இருக்கின்ற என்னுடைய ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு டாக்டர் கலைஞருடைய அருமை மகன் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். அந்த பிள்ளைகள் எல்லாம் வாட்டமாக இருந்தன. அந்த பொம்பளை பிள்ளைய பக்கத்துல கூப்பிட்டு, ஏமா வாட்டமா இருக்கிற, என்ன வீட்டுல ஏதாவது வருத்தமான்னு கேட்டான். பதில் சொல்லல. திரும்ப திரும்ப கேட்டான், அம்மா ஏதாவது சொல்லி அடிச்சாங்களா, அப்பா அடிச்சாரா, இல்ல வாத்தியார்கள் ஏதாவது திட்டினாங்களா? ஒண்ணு இல்ல. ஏமா எல்லாருமே நீங்க வாடி போயிருக்கீங்க, நாங்க சாப்பிடலையா? ஏமா சாப்பிடல? சாப்பாடு இல்ல வீட்டுல. அவர் ஆழமாக பதிந்த காரணத்தால் தான் காலை உணவையும் வழங்குவது பள்ளிக்கூடங்களிலே உள்ள பிள்ளைகளுக்கு என்று முடிவெடுத்து அறிவித்தார். இதை பார்த்துவிட்டு கனடா நாட்டினுடைய அதிபர் ட்ரூடு, 6000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கிற கனடா நாட்டினுடைய அதிபர், அவர் ஒரு நாள் அறிவித்தார், கனடா நாட்டிலே காலை பள்ளிக்கூடத்துக்கு வருகிற எல்லோருக்கும் உணவு என்று அறிவித்தார். பிரதமர் மோடியின் தேர்தல் அறிக்கை மீது நம்பிக்கை இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியான நிலையில் இந்த தேர்தல் அறிக்கை குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து தெரிவித்துள்ளார். அதில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க போவதாகவும் வேளாண் பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த போவதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் அவரது பதவி காலத்தில் அப்படி எதுவும் ஏன் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். மோடிக்கு விலைவாசி உயர்வை பற்றியோ தேவையில்லா திண்டாட்டத்தை பற்றியோ கவலை இல்லை என குறிப்பிட்ட அவர் 10 ஆண்டுகளில் மோடியால் ஏழைகளுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை என விமர்சித்தார். மோடியின் தேர்தல் அறிக்கையை நம்பக்கூடாது என்றும் இதன் மூலம் மக்களுக்கான நல்ல திட்டம் எதுவும் இல்லை என்பதும் நிரூபணமாகியுள்ளதாக பாஜக தேர்தல் அறிக்கையை விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்துள்ள வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. தேர்தல் விளம்பரம் செய்ய அனுமதி கோரிய திமுகவின் விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் நிராகரித்த நிலையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்துள்ள மனுவில் விளம்பரத்திற்கு அனுமதி தராதது தேர்தல் ஆணையத்தின் நேர்மை மற்றும் வெளிப்படை தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சாதாரண கருத்துக்களை கூறி விளம்பரம் செய்ய தேர்தல் ஆணையம் அனுமதிக்கவில்லை என்றும் திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதற்கு 6 நாட்கள் வரை தாமதம் ஆவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் மனு மீது 2 நாட்களில் பரிசீலித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும் திமுகவின் விண்ணப்பத்தை நிராகரித்த தமிழக தேர்தல் அதிகாரியின் உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்துள்ள வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் நுண் பார்வையாளர்கள் தபால் வாக்கு செலுத்துவதை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான AP மகாபாரதி பார்வையிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளியூரில் இருந்து பணியாற்றும் காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள், தலைமை காவலர்கள் ஏராளமானோர் தபால் வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினர். வாக்கு செலுத்தி ஜனநாயக கடமையாற்றியதன் அடையாளமாக கைகளில் வைக்கப்பட்ட மையுடன் ஒற்றை விரலை காண்பித்து அனைவரும் 100% வாக்களிக்க வலியுறுத்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தபால் வாக்குகள் செலுத்த வந்த அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேர்தல் திருவிழாவில் 100% வாக்களிக்க வேண்டும் என்று முத்திரையிடப்பட்ட பைகளை தேர்தல் வட்டாட்சியர் விஜயராகவன் வழங்கினார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் கொணவட்டம் பகுதியில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் அனைத்து விலைகளையும் உயர்த்தி சாதனை செய்துள்ளதாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக CAA சட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் பட்டியலிட்டு பேசினார். 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். 10 ஆண்டு கால ஆட்சியில அவர் என்ன சாதிச்சாரு? அவருக்கு மீண்டும் ஒரு முறை ஓட்டு போடலாமா வேணாமான்ற கேள்விதான் அது. 10 ஆண்டு காலத்துல என்ன சாதிச்சாரு? ஒன்னே ஒன்று சாதிச்சாரு, நம்ம விலைவாசி எல்லாத்தையும் ஏத்தி விட்டு போயிட்டாரு.
அண்ணன் கார்த்தி என்ன தெளிவா சொன்னாரு. 4 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு 1200 ரூபாய் போயிருக்கு. இன்னும் சொல்றாங்க மோடியோட ஆட்சி தொடர்ந்தால் 1200 ரூபாய் இன்னைக்கு விற்கிற சிலிண்டர் 2000 ரூபாய்க்கு போகும்னு சொல்றாங்க. அது கூட பரவாயில்ல. பெண்கள் அதிகமா விரும்புறது ஒரு 4 காசு வந்தா கூட சேர்த்து வச்சு ஒரு குண்டுமணி நகை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு தங்கத்தோட விலை என்ன தெரியுமா? 53,500 ரூபாய் ஒரு சவரன் விக்குது. 54,000 தாண்டிடுச்சான். 50 நகை கணக்கார் சொல்றாரு 57,800 ரூபாய். அதாவது 57,800 ரூபாய் 4 நாளைக்கு முன்னாடி 53,500 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு ஏறி போயிருக்கு. என்ன சொல்றாங்க? மோடியோட ஆட்சி தொடர்ந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு போகுன்றாங்க ஒரு சவரன். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சவரன் போச்சுன்னா ஏழை பழ மக்கள் தங்கத்தை வாங்க முடியுமா? வெள்ளை பேப்பர்ல தங்கம் வெள்ளின்னு எழுதி பின்னடிச்சு காதுலயும் கழுத்துலயும் மாட்டிக்க வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. இந்த ஆட்சி ஒழிந்தால்தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். இன்னும் சொல்றேன், 10 ஆண்டு காலமா நீங்களே சிந்திச்சு பாருங்க தாய்மார்களே, நண்பர்களே. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேங்க்ல பணம் இருந்திருக்கும். இப்போ பணமே இருந்திருக்காது. கடனாளியா இருப்பீங்க. ஏன்னா மோடியோட ஆட்சியில விலைவாசி ஏறி போச்சு. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. டீசல் விலை ஏறி போயிடுச்சு. அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் ஏறி போயிடுச்சு. மக்களவை தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் துணை ராணுவத்தினருடன் காவல்துறையினர் அணிவகுப்பு நடத்தினர். சேத்துப்பட்டு நகரின் முக்கிய சாலைகளான பேருந்து நிலையம், பழம்பேட்டை, வந்தவாசி சாலை ஆகிய பகுதிகளில் பேண்ட் வாத்தியம் முழங்க நடைபெற்றது. பேண்ட் வாத்தியம் முழங்க நடைபெற்ற கொடி அணிவகுப்பை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏசி சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கனியம்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட துத்திக்காடு, சோழவரம், பெண்ணாத்தூர் ஆகிய கிராமங்களில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் அமைந்துள்ள புனித மகிமை மாதா திருத்தலத்தின் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புனித சூசையப்பர், அந்தோணியார் உள்ளிட்டோரின் சிறிய தேர்கள் திருத்தேர் ஊர்வலத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு தரிசித்து பொறி மற்றும் உப்பு மிளகினை தெளித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் தோரணமலை ஸ்ரீமுருகன் ஆலயத்தில் பெண்கள் பொங்கலிட்டு விவசாயம் செழிக்க சிறப்பு பூஜைகள் நடத்தினர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மலை குன்றுகளில் அமைந்துள்ள தோரணமலை ஸ்ரீ முருகன் ஆலயம், பண்பொழி திருமலை கோவில் முருகன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு முருகன் ஆலயத்திலும் சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தென்காசி கடையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள தோரணமலை முருகன் ஆலயத்தில் குரோதி தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு அதிகாலை மலை மேல் அமைந்துள்ள முருகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலை அடிவாரத்தில் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனை ஒட்டி கிராமப்புற பெண்கள் 21 பொங்கலிட்டு சுவாமிக்கு படைக்கப்பட்டனர். பின்னர் விவசாயம் செழிக்க வேண்டி விவசாயத்திற்கு பயன்படும் ஏற்கலைப்பை, நீர் இறைக்க பயன்படும் கூனை உள்ளிட்ட பொருட்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கரூரில் உள்ள பல்வேறு கோவில்களில் அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு கரூர் அண்ணா நகரில் உள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் காய்கறி மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட கற்பக விநாயகருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை அதிகாலை முதலே வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெண்டைக்காய், கத்தரிக்காய், முள்ளங்கி, முருங்கைக்காய், ஆப்பிள், எலுமிச்சை பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம் உள்ளிட்ட காய் மற்றும் பழங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கற்பக விநாயகரை பொதுமக்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டத்தில் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திரு உருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அம்பேத்கர் திரு உருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதேபோல் வேலூர் மக்கான் சிக்னல் அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் திமுகவினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், நந்தகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் நிர்வாகிகளுடன் மாலை அணிவித்தார். அவருடன் பாஜக பட்டியல் அணி மாநில செயலாளர் கேஜி குட்டி ஆகியோர் மாலை அணிவித்தனர்.
மேலும் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் டிகா ராமன் மற்றும் எஸ்சி பிரிவு மாநில செயலாளர் சித்தரஞ்சன் ஆகியோர் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். மதிமுக சார்பில் மாநகர செயலாளர் கோபி தலைமையில் மாலை அணிவித்தார். மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு அதிகாலையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மும்பையில் பந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சல்மான் கானுக்கு Y+ பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது சல்மான் கான் வீட்டினுள் இருந்ததாக கூறப்படுகிறது. எனினும் துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் மற்றும் வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகள், காரைக்கால் பகுதியில் நேற்று மழை பெய்தது. இந்நிலையில் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளிலும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தி கோட் படத்தின் முதல் பாடலான விசில் போடு இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. லியோ படத்தை தொடர்ந்து விஜயின் 68வது படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். இதில் நடிகர்கள் ஜெயராம், பிரபுதேவா, மோகன், பிரசாந்த், வைபவ், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். இப்படத்திற்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் என பெயரிடப்பட்ட அறிவிப்பு போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தி கோட் படத்தின் முதல் பாடலான விசில் போடு பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது அண்மையில் இஸ்ரேல் ஆளில்லா விமானம் மூலம் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானிய முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் தெரிவித்திருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் அறிக்கை வெளியீடு. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திரு உருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கர் திரு உருவ சிலைக்கு வைகோ மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கரின் அரசியல் சட்டத்தை பிரதமர் மோடி சிதைக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் தேர்தல் அறிக்கை மீது நம்பிக்கை இல்லை, மக்களுக்கான நல்ல திட்டம் எதுவும் இல்லை என மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.